எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல ஜூன் 2 2025 இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் நியூஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூஎஸ் வந்து ஸ்டீல் மேல போட்டிருந்த டேரிஃப் வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 25% டேரிஃப் போட்டிருந்தாங்க. அப்பயே இந்தியா வந்து அந்த 25% டேரிஃபை வந்து ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா வந்து நாங்கள் ரிட்டர்ன் டேரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லி WTO இன்டிமேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து யூஎஸ் வந்து அதோட டேரிஃபை 50% ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்கிற ட்ரேட் டாக்ல இந்த டேரிஃபை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற டாக் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரீசெண்டா யூகே வந்து யூஎஸ் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க, ட்ரேட் டீல். அதுல வந்து அந்த ஆல்ரெடி போட்டிருந்த 25% ஸ்டீல் அண்ட் அலுமினியம் எக்ஸ்போர்ட் மேல போட்டிருந்த டேரிஃப் வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்பை இந்தியாவும் எடுக்கும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ட்ரேட் டாக்ல என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து தான் நமக்கு அந்த எக்ஸெப்ஷன் கிடைக்குதா இல்லையான்னு தெரியும். மே மாசத்தோட ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா வந்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மகேந்திரா வந்து செகண்ட் லார்ஜ் கார் மேக்கரா மாறி இருக்காங்க இந்தியால, மாருதி சுசுகிக்கு அப்புறம். இந்த மே மாசத்துல மகேந்திரா, டொயோட்டா, கியா இவங்களோட சேல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2 டிஜிட் சேல்ஸ் growth ஆயிருக்கு. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க எல்லாருமே புது லான்ச்சஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் வந்து டிப் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ரீசெண்டாக அவங்க எந்த புது லான்ச்சுமே அவங்க பண்ணலை. ஸோ ஆல்ரெடி இருக்கிற வெஹிக்கிள்ஸோட மாடல்ஸ் தான் அவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மகேந்திராவோட அந்த தார் ராக்ஸும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸும் வந்து அவங்களோட சேல்ஸை நல்லா பூஸ்ட் பண்ணியிருக்கு. மேல மட்டுமே 52,431 வெஹிக்கிள் வித்திருக்காங்க. இது வந்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 21% இன்க்ரீஸ். அதே சமயத்தில் டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 11% குறைஞ்சிருக்காங்க. அவங்க இந்த மே வந்து 42,040 யூனிட் தான் வித்திருக்காங்க. கியா வந்து அவங்க ரீசெண்டா வந்து கேரன்ஸ் கிளாவிஸ் அப்படிங்கிற மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட சேல்ஸ் நல்லா இருந்ததுனால இயர் ஆன் இயர் டேட்டால 14.4% அவங்க வந்து சேல்ஸ் growth காட்டியிருக்காங்க. டொயோட்டாவோட இந்தியன் சப்சிடியான டொயோட்டா கிஸ்க்லோர் மோட்டார் வந்து அவங்க புது லான்ச்சஸ் பண்ணதுனாலையும் சுசுகி மோட்டார் கூட அவங்களுக்கு இருக்க கொலாபரேஷன்னாலையும் 16% growth வந்து இயர் ஆன் இயர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி JSWோட எம்ஜி மோட்டாரும் 40% growth ஆயிருக்கு போன இயரோட கம்பேர் பண்ணும்போது சேல்ஸ். மாருதி சுசுகி ஹூண்டா இவங்க 2 பேரோட நம்பர் வந்து இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அது வந்து நாளைக்கு நியூஸ்ல தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஸ்கூட்டர் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஹோண்டா மோட்டார்ஸோட டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயர் 7% குறைஞ்சிருக்கு. பட் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா போன குவார்டர்ல அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரொடக்ஷன் டிலே இருந்தது. ஸோ அவங்க நம்பர்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. இந்த தடவை குவார்டர் நல்ல ரிசல்ட் கொடுத்திருந்தாலும் இயர் ஆன் இயர் வந்து அவங்களோட டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 7% குறைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் டிவிஎஸ் வந்து 14% டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆட்டோமொபைல் செக்டர்ல இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னன்னா, வியட்நாம்ல இருக்கிற ஃபேமஸான ஆட்டோ மேக்கரான வின்ஃபாஸ்ட் வந்து இந்தியாவில் அவங்க லான்ச் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட VF6 அண்ட் VF7 இது ரெண்டுமே எலக்ட்ரிக் வண்டி. இது ரெண்டுமே இந்த வருஷம் கடைசிக்குள்ள இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. மாருதி சுசுகியோட சேர்மன் RC பார்கவா என்ன சொல்றாருன்னா, ஆட்டோமொபைல் செக்டர் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸா growth வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்லை. growth வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அந்த growth இதுக்கு முன்னாடி இருந்த, அதாவது கோவிடுக்கு முன்னாடி இருந்த 7 to 8% growthக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்மால் கார்ஸோட சேல்ஸ் வந்து 8-10% வளரணும். அப்பதான் வந்து ஓவரால் செக்டர் growth வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நம்ம ரீசெண்டா ஒரு 2-3 டேஸ் முன்னாடி நியூஸ்ல பார்த்திருந்தோம். எஸ்யூவி வெஹிக்கிளோட சேல்ஸ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கார்ஸ் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு உள்ள இருக்கிற கார் வந்து சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஓவரால் மார்க்கெட்ல 65% வந்து இந்த எஸ்யூவி 10 லட்சத்துல இருந்து அதுக்கு மேல இருக்க கார் சேல்ஸ் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த செக்மெண்ட்ல 10 லட்ச ரூபாய்க்கு உள்ள இருக்கிற ஸ்மால் கார்ஸ் பண்ற அந்த செக்மெண்ட்ல கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும். அதுக்கு அவர் என்ன காரணமா சொல்றாருன்னா, யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ் எமிஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா கம்பெனிஸ்க்கும் ரூல் இருக்கு. அதனாலதான் ஸ்மால் கார்ஸோட விலை வந்து 60% அது அந்த காஸ்ட்லயே போயிடுது. ஸோ அதனால அதுல கொஞ்சம் ஏதாவது பெனிஃபிட் இருந்தா அது வந்து பேசஞ்சருக்கு பாஸ் ஆகும்போது அந்த காரோட விலை குறையலாம். ஸோ அதனால அந்த சைடு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜிஎஸ்டி டேட்டா வந்திருக்கு. கலெக்ஷன் வந்து செகண்ட் கன்சிக்யூட்டிவ் மந்தா 2 lakh crore கிராஸ் பண்ணியிருக்கு. மேல ஏப்ரல்ல இதை விட அதிகமா இருந்தது. ஏன்னா ஃபினான்ஷியல் எண்டுங்கிறதுனால நிறைய டாக்ஸ் ஃபைலிங்ஸ் இருந்தது. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த மே டேட்டா வந்து 16% இன்க்ரீஸ். பட் ஏப்ரலோட கம்பேர் பண்ணும்போது 15% வந்து கலெக்ஷன் வந்து லோவா இருக்கு. அதே மாதிரி டயர் கம்பெனிஸ்க்கு
இந்த அடுத்து வர Q1 Q2ஓட ஃபினான்ஷியல் இயரோட Q1 Q2 வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட ரா மெட்டீரியல், முக்கியமான ரா மெட்டீரியல்னா க்ரூட் ஆயில், சிந்தட்டிக் ரப்பர், நேச்சுரல் ரப்பர், இதோட எல்லா பிரைஸுமே வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால அவங்களோட மார்ஜின் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் ரெட்டி பத்தி ஒரு நியூஸ். அவங்க வந்து இன்கம் டேக்ஸ்ல இருந்து அவங்களுக்கு ஒரு ஷோகேஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. அது எதனாலனா 2395 கோடி டேக்ஸ் டிமாண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. இது வந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி அவங்க ஒரு மெர்ஜர் பண்ணாங்க. அந்த மெர்ஜர் அப்ப நடந்த டிரான்சாக்ஷன்ல இருந்த ஒரு இஷ்யூனால அவங்களுக்கு இந்த நோட்டீஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இந்தியா பங்களாதேஷ்க்கு நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல வந்து நிறைய ஹடில்ஸ் இருந்தது ரீசெண்ட் டைம்ஸ்ல. அவங்க வந்து நம்ம சைட்ல இருந்து வர ரைஸ் அண்ட் யானை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து அங்கிருந்து இங்க வர கார்மெண்ட்ஸை வந்து பேன் பண்ணியிருந்தோம். இதன் காரணமா ஒட்டுமொத்த ட்ரேட் வேல்யூம் வந்து 45% போன ஃபினான்ஷியல் இயர்ல வந்து ஸ்ட்ரிங்க் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்ல மட்டும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட ஃப்ரீ ஃப்ளோட் வேல்யூ வந்து 15 இயர் லோவை வந்து அட்டைன் பண்ணிருக்கு. 40.9% வந்து அவங்க வச்சிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ரீ ஃப்ளோட் வேல்யூ வந்து 52% இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட 10% வேல்யூ ஆஃப் ஷேர்ஸை வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த 10 வருஷத்துல வித்துதான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தொடர்ந்து அந்த சைட்ல அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து குறைச்சிட்டே இருக்காங்க. ஆனா டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஆல் டைம் ஹைல இருக்காங்க. 21.3% வந்து அவங்க தான் நிஃப்டி 50ல ஃப்ரீ ஃபோல்ட் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஜூன் 4th வந்து ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நடக்க போகுது. ஸோ 25% பேசிஸ் பாயிண்ட் கட்டு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 5.75 ரெப்போ ரேட்டை கொண்டு வருவாங்கன்னு. அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கான இன்ஃபிளேஷன் ப்ரொஜெக்ஷனும் லோவரா இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் மழை இருந்திருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் சைடு ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு. ஸோ அதனால ஃபுட் இன்ஃபிளேஷன் குறையிறதுனால ஒட்டுமொத்த இன்ஃபிளேஷனும் கம்மியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வந்து ரஷ்யா மேல இன்னும் எக்ஸ்ட்ரா சாங்ஷன் போறதுக்கான ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரஷ்யா வந்து உக்ரைன் மேல திரும்ப தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறதுனால. ஸோ இந்த சாங்ஷன்ஸ் வந்து 500% டேரிஃப் இருக்கும். யாரெல்லாம் ரஷ்யனோட எனர்ஜி வாங்குறாங்க, அவங்க வாங்கி யூஸ் பண்றாங்களோ அவங்க மேல 500% டேரிஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருக்கு. ஸோ இது வந்து இந்தியாவையும் சைனாவையும் அவங்க டார்கெட் பண்ணி பண்றாங்க. இந்தியா வந்து மே பாஸ் டேட்டா படி அவங்களோட ஆயில் இம்போர்ட்ஸ்ல 39% ரஷ்யால இருந்து தான் பண்றாங்க. இன்னையோட ஷேர் மார்க்கெட் நிலவரம் என்னன்னு பார்க்கலாம். சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஃபிளாட்டா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 81,373 பாயிண்ட்ல. நிஃப்டி 50யும் 0.14% டவுன் ஆகி 24,716 பாயிண்ட்ல முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் டவுன்ல ஆரம்பிச்சது. பட் ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல ரிகவரி ஆகி கிட்டத்தட்ட ஃபிளாட்டாவே க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்டோட ரேட் என்னன்னு பார்க்கலாம். 22 கேரட் வந்து கிராம் வந்து 8,950 ரூபாயா இருக்கு. இது வந்து 30 ரூபா வந்து நேற்று விலையில இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னையோட இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் நியூஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.